நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பாகிஸ்தான் மோதல்ல நாம ஒரு சில தவறுகளை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் பத்தி முதல் முறையாக வாய் திறந்திருக்கிறாரு. இந்த தப்பை பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீனா இப்போ அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு குறிப்பாக இந்தியாவுடைய எல்லைக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சீனா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. இது எதனால அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, இந்த ஆயுதத்தை வச்சு தான் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சீனாவே சொல்லியிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துடைய கதையை முடிக்க போறாங்க. இந்தியா ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட நடந்த மோதலின் போது இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து அப்போது எந்த ஒரு தகவலும் பெருசா வெளியாகல. இதற்கிடையில தான் இந்த மோதல்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான போர் விமானங்களை இந்தியா இழந்தது குறித்து முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இந்திய பாகிஸ்தான் இடையே இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டுச்சு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுக்காத பாகிஸ்தான் இந்திய பகுதிகள் மேல அத்துமீறி தாக்குதல் நடத்துச்சு. இருந்தாலும் அதை முறியடித்த இந்தியா தக்க பதிலடியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய தூதும் விட்டுச்சு. இந்த மோதல்ல இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் மொத்தமாக சரணடைஞ்சாங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போதே இந்த தாக்குதலின் போது இந்தியாவுக்கும் சில இழப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. அதே நேரம் அது தொடர்பாக இந்திய ராணுவம் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் இருந்தாங்க. இதற்கிடையில தான் இந்த வாரத்தில் இப்போது இந்திய ராணுவம் முக்கிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடனான மோதலின் போது குறிப்பிட்ட போர் விமானங்களை இந்தியாவை இழந்தாங்க அப்படிங்கிற குறித்த கேள்விக்கு தலைமை தளபதியான அனில் சௌகான் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த 4 நாள் மோதல் அணு ஆயுத போரை விளைவிச்சிருக்கோம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு. அதனால இந்த 4 நாள் மோதல் எந்த நேரத்திலையுமே அணு ஆயுத போருடைய ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நெருங்கவில்லை அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. சிங்கப்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல பங்கேற்ற முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவை ஏன் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதா முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்திய பாதுகாப்பு படையுடைய 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் சொல்லிட்டு வரும் நிலையில தான் அது முழுமையாக தவறான தகவல் அப்படிங்கிறத அனில் சௌகான் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாரு. அதே நேரம் இந்தியா எத்தனை ஜெட் விமானங்களை இழந்தது அப்படிங்கிற குறித்த தகவலை அவர் பகிர மறுத்துட்டாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை ஜெட் விமானங்களை நாம் இழந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா ஏன் இந்த ஜெட் விமானங்களை இழந்தோம் அப்படிங்கிறதும் நாம என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய திட்டத்துல ஆரம்பத்துல சில பிழைகள் இருந்துச்சு. அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு 2 நாட்களுக்கு அப்புறம் அதை மீண்டும் செயல்படுத்தணும். இதன் மூலம் நீண்ட தூர இலக்குகளை கூட எங்களுடைய ஜெட் விமானங்களால குறிவைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக நம்முடைய முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, நம்முடைய தரப்புல இழப்புகள் ஏற்பட்டுச்சு தான், ஆனா ஆரம்பத்துல அது நம்ம பண்ண தவறுனாலதான், அதுக்கப்புறமா இழப்புகள் அப்படின்னு ஏற்படல. அதுல என்ன மாதிரியான இழப்புகள், எத்தனை ஜெட் விமானங்கள் இழந்தது அப்படிங்கிற பத்தி அவர் எதுவுமே சொல்லல. இதே வேளையில தான் இந்திய பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் வெடிப்பதை தான் தடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. இந்த கேள்வி குறித்து அனில் சௌகான் அவர்கள் பதிலளிக்க மறுத்துட்டாரு. இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வழக்கமான ராணுவ தாக்குதலுக்கும் அணு ஆயுத போருக்கும் நிறைய இடைவெளி இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பாகிஸ்தானுக்கு வழிகள் எப்போதும் திறந்திருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அணு ஆயுத போர் வர்றதுக்கும் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அதுக்கும் இதுக்கும் ரொம்ப இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு அவர் தெல்ல தெளிவா ட்ரம்ப் அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக மோதல் முடிவுக்கு வந்த போதே இந்திய ஜெட் விமானங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டதா அப்படிங்கிற கேள்வி ஏர் மார்ஷலிடம் கேட்கப்பட்டது. இருந்தாலும் அப்போது பதற்றம் தொடர்ந்து வந்ததுனால தாம் கூறும் கருத்து எதிரிக்கு சாதகமாக போய்விடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலையும் அளிக்க ஏர் மார்ஷல் அவர்கள் மறுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அனில் சௌகான் அவர்கள் பாகிஸ்தானுடனான மோதலின் போது சில தவறுகளை நம்ம செஞ்சோம்தான், அதனால இனி அந்த தவறை இந்திய ராணுவம் செய்யாது, அதுல இருந்து 2 நாட்கள்ல அந்த தவறை நம்ம திருத்தி உடனடியாக பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.
இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பீகார்ல இந்திய நேபாள் எல்லை பகுதியில் சமீபத்தில் செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்த சீன நாட்டை சேர்ந்த இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டமே முறையான பயண ஆவணங்கள் இல்லாததுனால அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதே போலதான் மே மாதத்துடைய தொடக்கத்தில் மேலும் 4 சீன மக்கள் இந்தியாவுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்யப்பட்டாங்க. பீகாருடைய ரக்ஷால் பகுதியில் அவர்கள் போலீசாரிடம் சிக்கினாங்க. விசாரணையில் அவர்களிடம் இந்தியா வருவதற்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இமயமலை பகுதியில் பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிகள் அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைய முயல்வதாக ரகசிய தகவல் வந்து கிடைச்சிச்சு. இதன் பேரில் தான் இந்திய நேபாள் எல்லையில 2 நாட்டு ராணுவ வீரர்களும் தீவிர கண்காணிப்பிலையும் தணிக்கையிலும் ஈடுபட்டாங்க. இந்த சூழல்ல தான் இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைந்ததாக சீன மக்கள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதே வேளையில இந்தியாவுக்கு சீன மக்கள் யாரும் தேவையில்லாம செல்ல வேண்டாம் அப்படின்னு நேபாளத்தில் இருக்கும் சீன தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து சீன தூதரகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழைபவர்களை இந்திய ராணுவம் தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருது. அதனால நேபாளத்தில் இருக்கும் சீன மக்கள் யாரும் இந்திய நேபாள் எல்லைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக சீன தூதரகமும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில சீன பயணிகள் கேட்காம இந்திய பிராந்தியத்துக்குள்ள தவறுதலாக சென்றுடுறாங்க. இந்திய நேபாள் எல்லையை அந்தந்த நாட்டு மக்கள் உரிய ஆவணங்களுடன் கடக்கலாம், அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை, அதுக்கு வந்து விதிமுறை அனுமதிக்குது. அதே சமயம் வெளிநாட்டு பயணிகள் முறையான ஆவணங்கள் இல்லாம நேபாள் வழியாக இந்தியாவுக்குள்ள செல்ல முடியாது. ஒருவேளை அப்படி போனாங்கன்னா இந்தியாவில் அதுக்கு கடும் அபராதம் வந்து விதிக்கப்படுது. தெரியாதனமாக இந்திய பிராந்தியத்துக்குள்ள சீன மக்கள் நுழைஞ்சாங்கன்னா 2 வருஷத்திலிருந்து 8 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கைதாகும் பட்சத்தில் ஜாமீன் அப்படிங்கிறதே கிடைக்காது. அதனால சீன மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஒருபோதும் இந்திய எல்லை அருகில சென்றுவிட வேண்டாம் அப்படின்னு அந்த அறிக்கையில், அதாவது சீன தூதரகம் சொன்னாங்களே அந்த அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சீனா வந்து இந்தியாவை சீண்டும் விதமாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்திய பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது சீன ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய சீன ஏவுகணை குறித்த கேள்விக்கு சீன பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் அளித்த பதில் வந்து பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. அதாவது சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சீனியர் கர்னல் ஜாங் ஷியாங்காங் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்போதான் இது குறித்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு. அதாவது PL-15E ஏவுகணை மீட்கப்பட்டுள்ள நிலையில அதை இந்தியா வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்குமோ அப்படின்னு செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு தான் சீனாவுடைய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் பலரையும் ஈர்த்திருக்கு. அதாவது கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட உபகரணங்களை வச்சுதான் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏவுகணை ஒரு ஏற்றுமதி உபகரணமாகும், அது உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பல முறை பாதுகாப்பு கண்காட்சிகளுக்கு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த பேச்சு இப்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதற்கிடையில தான் நெட்டிசன்கள் சிலர் சீனா வந்து கண்காட்சிக்கு வைத்திருந்த செட்டப் ஆயுதங்களை எடுத்து பாகிஸ்தான் தாக்கியுள்ளதாகவும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்திய பாகிஸ்தான் இடையிலான மோதலுக்கு அப்புறம் சீன பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நடைபெறும் முதல் செய்தியாளர் சந்திப்பு இதுவாகும். மேலும் இந்திய பாகிஸ்தான் மோதல் சமயத்தில் சீன ஆயுதங்கள் குறைவான செயல்திறனை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுவது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இருந்தாலும் அதற்கு சீன அதிகாரிகள் பதிலளிக்க மறுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அரசியல் குழப்பத்துக்கு அப்புறம் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் இந்திய வங்கதேச உறவுல விரிசல் வந்து விழ துவங்கிச்சு. இந்திய எதிர்ப்பு கொள்கையுடைய முகமது யூனிஸ் தலைமையில இடைக்கால அரசு அமைந்த பின் இந்த விரிசல் பெருசாச்சு. இந்தியாவுடனான இராணுவ ஒப்பந்தங்களை வங்கதேசம் ரத்து செஞ்ச மட்டுமில்லாமல் வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிச்சிச்சு. இந்தியா வந்து சர்வதேச விதிமுறைகளை மீறுவதாகவும் குற்றஞ்சாட்டுச்சு. இந்த நிலையில தான் சட்டவிரோதமாக ஊடுருவி இந்திய பகுதிக்குள்ள தங்கியிருக்கும் வங்கமொழி பேசும் முஸ்லிம்கள் மற்றும் அண்டை நாடான மியான்மரை சேர்ந்த ரோஹிங்கியா அகதிகளை நம் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் அஸ்ஸாம் அதிகாரிகள் நாட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்காங்க. இந்த நடவடிக்கையில பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் உள்பட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. முறையான நாடு கடத்தல் நடைமுறைகள் அல்லது வங்கதேசத்துடன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இது நடந்ததாக சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை நீண்ட சட்ட செயல்முறைகளை தவிர்ப்பதற்கான ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் வெளிப்படையாக ஆதரிச்சாரு. இருந்தாலும் இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக விமர்சகர்கள் கண்டிக்கிறாங்க. இந்தியாவுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னும் இறையாண்மையை மீறுவதாகவும் கூறிய வங்கதேசம் வெளியேற்றப்பட்ட நபர்களை ஏற்க திட்டவட்டமாக மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மறுத்துட்டாங்க அப்படின்னா வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் இருக்காங்களே, அவங்க வந்து உள்ளூர் கிராமவாசிகளுடன் சேர்ந்து வெளியேற்றப்பட்டவர்களை இந்தியாவிலேருந்து அவங்கள வந்து நம்ம வலுக்கட்டாயமாக அனுப்பணும் இல்லையா, அவங்க வந்து தங்கள் நாட்டுக்குள்ள நுழைய விடாமல் தடுத்திருக்காங்க. அதாவது வங்கதேசத்துக்குள்ள நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க.
இதனால் நூற்றுக்கணக்கானோர் வங்கதேசத்துக்குள்ளே செல்ல முடியாமல் இந்தியாவுக்கும் திரும்ப முடியாமல் 2 நாடுகளுக்கு இடையே இருக்கும் 0 லைன் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதியில் வெட்ட வெளியில் வந்து தவிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஓவராக ஆட்டம் போடும் வங்கதேசத்துக்கு இது போன்ற பதிலடி தான் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா வந்து அடுத்தடுத்து செஞ்சுட்டு வர்றாங்க. இது வந்து ஆரம்பம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிற ஸ்டைலில் தான் இந்தியா களமிறங்கியிருக்காங்க. அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.